திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ அதை போதனை செய்யும் நாங்கள் எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு இந்த போதனைகளை தொடங்குவது என்பது குருநாதர் ஒருத்தர் இருக்கிறார் என்று நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்க. புத்தோத்பாதோ ஆர்யன் வான்ஸ் என்ற குருநாதர் என்பவர் இருக்கிறார். அப்போ அவரைத்தான் வணங்கி இந்த போதனைகளை இவர் தொடங்குகிறார் என்று அவரும் இருக்கிறார், அப்போது இவரும் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு இருப்பீங்க நீங்கள். ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்டபோது, சத்திய தர்மத்தை பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நடைமுறையில் கையாளும் போது அவரை இழக்கிறார். அவரை இழந்தபோது அப்போது சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான். சுபாவ தர்மம் என்றும் ஒன்று இங்கே கிடையாது. பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது. சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது எங்கேயும் இல்லை என்றால், அப்போ அது மரம் போல, செடி போல, கல் போல, பூ போல, காய் போல. அப்போ நாங்கள் தான் எல்லாமே சொல்கிறோம், இது மரம், இது பூ, இது கல், இது செடி, இது காய் என்று. அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. அப்போது அதை புரிந்து உணர்ந்தவர் அந்நிலைக்கு வருகிறார், அந்நிலையை அடைகிறார். அப்போ அவருக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்போது அவரும் இல்லை. அதுதான் புத்த சுபாவம். அது புத்த சுபாவத்தை அடைந்த எங்களுடைய குருநாதர் அவர்கள் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. அப்படி ஒருத்தர் இல்லை. அப்படி ஒருத்தர் இல்லை என்றால் ஏன் அப்போது நமஸ்காரம் விட்டு இந்த போதனையை இவர் தொடங்குகிறார் என்று நீங்கள் யோசிப்பீங்க. நாங்கள் இதை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னா, வழியை காட்டியவர் என்று ஒருத்தர் இங்கே இல்லை. ஆனால் வழியை காட்டிய குருநாதர் ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி ஒருத்தர் இல்லை. ஆனால் சத்திய தர்மத்தை கேட்பதற்கு அந்த உடம்பு என்பது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் சித்தார்த்த உடம்பு கிடையாது. சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர். அப்போது தர்மத்தை போதனை செய்தார் பகவான் புத்தர் அவர்கள். சித்தார்த்தர் என்பவர் அங்கே இறக்கப்பட்டார். சித்தார்த்தர் என்பவர் அங்கே கிடையாது. இந்த உடம்பு என்பது மூச்சு நிற்கும் வரை அதனுடைய செயல்பாடுகள் நடக்கும். ஆனால் அங்கே ஒருத்தர் இல்லை. அது மரம் போல, பூ போல, காய் போல, செடி போல. அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் நிற்கும் வரை அது இருக்கும். அதன் முடிஞ்ச பிறகு அது அழிந்து போகும். அதே போல் இந்த உடம்பும் மூச்சு நிற்கும் வரை இதன் செயல்பாடுகள் நடக்கும். அப்போது அவர்தான் தர்மத்தை போதனை செய்தார், இவர்தான் தர்மத்தை போதனை செய்தார் என்று ஒரு நபரை, ஒரு
ஒரு நபரை பிடித்து கொள்வது, ஒரு உயிரை பிடித்து கொள்வது என்பது அப்போ அவர் இருப்பது துஷ்டியில். அப்போது ஒரு நபரோ ஒரு உயிரோ இங்கே இல்லை. நபர், உயிர் என்ற 2 துஷ்டிகளிலிருந்தும் மீண்டவர்தான் புத்த சுபாவத்தை அடைகிறார். புத்த சுபாவத்தை அடைந்தபோது அங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது நானும் இல்லை. இப்போ இந்த உடம்பு நானா? இல்லை. இந்த உடம்பு நான் அல்ல. உடம்பு என்பது இந்த மரம் போல். மரத்துக்கு வெயில் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது, மழை பெய்தாலும் பிரச்சனை கிடையாது, காற்று அடித்தாலும் பிரச்சனை கிடையாது, குளிர்காலமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது கன்றாக வளர்ந்து மரமாக பெரிதாக வளர்ந்து அது கிளைகள் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து அது கொஞ்ச நாளில் மரம் பழசாகி இட்டு போய் கொட்டி அழிந்து போகுது. அப்போ அந்த கதையை நாங்கள் தான் சொல்கிறோம். இந்த மரம் சின்னதாக இருந்துச்சு, அது பெருசாக வந்துச்சு, பூ பூத்துச்சு, காய் காய்ச்சிச்சு, கடைசியில் இத்து உடஞ்சி கொட்டி மண்ணோடு மண்ணாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கதையை சொல்கிறோம். ஆனால் மரத்துக்கு அப்படி ஒரு கதை கிடையாது. ஏனென்றால் அங்கே ஒரு ஆன்மா என்ற துஷ்டி இல்லை மரத்துக்கு. ஆனால் எங்களுக்கு இருக்கிறது ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ அந்த துஷ்டியில் இருக்கும் எங்களுக்கு ஒரு கதை இருக்கிறது. அப்போ அந்த கதையில் உள்ள உண்மை தெரியாதனால்தான் அந்த கதையை நாங்கள் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கோம். கதை என்ன, இந்த கதை உருவானதுக்கு என்ன காரணம் என்ன தெரியாமல் இந்த கதை இன்றைக்கி உலகம் பூரா பேசி கொண்டிருக்கோம். இந்த கதை என்பது தான் கற்பனை, இதுதான் மனதின் மாயை. இந்த மாயையிலிருந்து மீண்டவருக்கு கதை ஒன்று கிடையாது. அவர் கதையில் அல்ல இருப்பார், அவர் எண்ணங்களில் அல்ல இருப்பார், அவர் கற்பனையில் அல்ல இருப்பார். கற்பனையிலிருந்து மீண்டவர் புத்த சுபாவம் அடைந்த போது அவருக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது அவரும் இல்லை. அப்போ அந்த மரம் போல் அவர் மழை பெய்தாலும் ஒன்று தான், வெயில் அடித்தாலும் ஒன்று தான். அந்த மாதிரிக்கு இந்த சுபாவத்தை அடைந்தவர், அவரை யாரும் திட்டினாலும் ஒன்று தான், அவரை வாழ்த்தினாலும் ஒன்று தான், புகழ்ந்தாலும் ஒன்று தான், இகழ்ந்தாலும் ஒன்று தான். இரண்டுமே இருப்பது புத்தக்ஜன பூமியில். புகழ்ச்சியும் இருப்பது, இகழ்ச்சியும் இருப்பது புத்தக்ஜன பூமியில். ஆரிய பூமிக்குள்ளே அப்படி ஒன்று கிடையாது. ஆரியர்களுக்கு அப்படி ஒன்று கிடையாது. எல்லாமே எண்ணங்கள் என்பது மனதின் மாயை. மாயையிலிருந்து மீண்டவருக்கு மாயை உண்மையாகாது. அப்போது குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரா? இல்லை, அப்படி ஒருத்தர் கிடையாது. நாங்கள் சத்திய தர்ம போதனைகளை கேட்டது எங்களுடைய குருநாதரின். இந்த சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்ததன் காரணமாக, பிரத்யக்ஷம் அடைந்ததன் காரணமாக அவர் தர்மத்தை போதனை செய்தார், பகவான் புத்தரை போல. அப்போ அதை கேட்டு வழிக்கு நடைமுறையில் கையாண்டு, விமர்சனம் செய்து கையாண்டு நடைமுறையில் இதை பழக்கப்படுத்தி இதை பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து உணர முடிகிறது. உணர்வுக்குள் விழித்து கொண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவரும் புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ அங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாரா? அங்கேயும் ஒருத்தர் கிடையாது. அப்போ அங்கேயும் ஒருத்தர் இல்லை என்றால் அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன? பகவான் புத்தர் அவர்கள் என்ன சொன்னார், என்ன செய்தார்? அப்போ அதைத்தான் அவர் செய்யணும். அதுதான் அவருடைய கடமை. பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த சத்தியத்தை ஒருவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ அவர் தான் சுயமாக புரிந்து கொண்டார் என்று அவர் சொல்ல முடியாது. அப்போது அப்படி சொல்வாராக இருந்தால் அவர் உண்மையான புத்த சுபாவத்தை அடையலை. புத்த சுபாவம் அடையலை அவர்.
அவர் தானாக இது சுயமாக அதை புரிந்து கொண்டார் என்று சொல்வாராக இருந்தால் அவர் உண்மையாகவே புத்த சுபாவம் அடைய முடியாது அவரால். காரணம் என்ன? அவர் இருப்பது துஷ்டியில். அவர் அவர் ஒரு ஒரு பிடிப்பில் தான் அவர் இருக்கிறார். தான் சரி என்ற பிடிப்பில் தான் அவர் இருப்பார். அப்போது அங்கே அந்த பரந்த மனப்பான்மை இல்லை, அங்கே தெளிவு நிலை இல்லை. அப்போ அந்த பரந்த மனப்பான்மை தெளிவு நிலை என்பது தான் அந்த புத்த சுபாவம். அப்போ அதற்குள்ள துஷ்டி கிடையாது. அங்கே எல்லாமே கரைந்து போன சுபாவம். அப்போ கரைந்து போனதன் பிறகு அங்கே அவருக்கு எதையும் பிடிச்சு கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிடிச்சு கொள்ளாத போது அவர் தன்னுடைய கடமையை செய்வார். அப்போது அதே போலத்தான் நாங்கள் எங்களுடைய குருநாதர் அவர்களிடம் இருந்து இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டதன் காரணமாக எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவருக்கு கௌரவம் அளிப்பது எங்களுடைய கடமை. அவரை வணங்குவது எங்களுடைய கடமை. ஆனால் ஒருவரையா நாங்கள் வணங்குகிறோம்? இல்லை. ஒரு நபரையா, ஒரு உயிரையா வணங்குகிறோம்? இல்லை. அப்படி ஒன்று கிடையாது. அப்படி ஒருத்தர் இல்லை. ஆனால் எங்களுக்கு உணர்த்திய இந்த சத்தியத்தை உணர்த்திய எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டதன் காரணமாக எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே செய்கிறதுக்கோ இல்லை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு உண்மையாக இருப்பதே. உண்மையாக இருப்பது தான் அங்கே. அப்போ உண்மைக்குள் நாங்கள் இருந்தால்தான் இந்த சத்தியத்தை நானாக புரிந்து கொண்டேன், நான் சுயமாக புரிந்து கொண்டேன் என்று ஒருவர் சொல்வாராக இருந்தால் அங்கே உண்மையான சத்தியம் கிடையாது. அப்போது அங்கே அந்த பரந்த மனப்பான்மை வேணும். அப்போ அந்த பரந்த மனப்பான்மையில் இருப்பவர் தான் வந்த வழியை அவர் காட்டுவார். அப்படி இல்லாட்டி தன்னை பெரியாள்னு காட்டிக்கிட்டு அவர் ஒரு ஈகோக்குள்ளே அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் தன்னுடைய லாபத்துக்காகவும் அவர் சொல்லுவார். அப்போ அது புத்த தர்மமாகாது. அங்கே பரந்த மனப்பான்மை இல்லை, அது புத்த தர்மம் கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக்கொண்டு தான் ஒரு பெரிய ஞானி என்றும் உலகத்துக்கு காட்டிக்கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறாங்க. பெரிய ஆணவத்தில், பெரிய அகங்காரத்தில் தான் இருக்காங்க, ஈகோக்குள்ளே. அப்போ அவர்களெல்லாம் உண்மையான ஞானம் அடைஞ்சிருக்காங்களா? அப்படி ஞானம் அடைஞ்சி அவங்க தன்னை யாரும் ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டாங்க, பெருந்தன்மையாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க, தன்னை அடையாளப்படுத்தி உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க. ஏன்? ஞானம் அடைந்த ஒருத்தர் அங்கே இருக்க முடியாது. ஞானம் அடைந்து விட்டால் அங்கே அப்படி ஒருத்தர் இல்லை. புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது. அப்போ அங்கே ஒருத்தர் இல்லை, அங்கே ஒருத்தர் அப்படி ஒரு கிடையாதுன்னு சொன்னால் அவர் தன்னை காட்டுவாரா உலகத்துக்கு, நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று? இல்லை, அவர் காட்ட மாட்டார். அப்படி காட்டுவாராக இருந்தால் அவர் ஞானம் அடையலைன்னு தான் அர்த்தம். உலகத்துக்கு காட்டும் ஞானிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க, அது போலியான ஞானி, அது போலியான ஞானம். உண்மையாக சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சத்தியத்தை பிரத்யக்ஷம் அடைந்த போது புத்த சுபாவம் அடைந்த ஒருவர் தன்னை நான் புத்த சுபாவம் அடைந்து விட்டேன் என்று ஒருபோதும் அவர் உலகத்துக்கு காட்ட மாட்டார். ஏன்றால் புத்த சுபாவம் அடைந்த ஒருவர் இங்கே இல்லை. அப்போ இந்த உடம்பா புத்த சுபாவம் அடைஞ்சி இல்லை. இப்போ இந்த உடம்பு என்பது அந்த மரம் போல தானே. மூச்சு நிற்கும் வரை உடம்பு செயல்படும். அப்போ இந்த செயல்பாடு தான் புத்தரா? இல்லை. புத்தர் என்றால் ஒருத்தர் கிடையாது.
அங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் கிடையாதுன்னு சொன்னால் அது தன்னை உலகத்துக்கு காட்ட மாட்டார். அவர் நான் தான் புத்தர் என்று அவர் காட்ட மாட்டார். இப்போ இன்றைய யுகத்தில் நாங்கள் இந்த தொழில்நுட்ப ரீதியில் இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கில் தர்ம போதனையில் செய்கிறோம். அப்போ இதில் எங்களுடைய உருவத்தை காட்டி நாங்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறோம் என்றால் அப்போ இதை கேட்பவர்கள் தர்மத்தை அல்ல எடுப்பார்கள், உருவத்தை தான் எடுப்பார்கள். இவர் யார், இவர் எங்கே இருக்கிறார், இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு அந்த உருவத்தின் பின் போகும் மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்போ அது எல்லாமே புத்தக்ஜன உருவத்தின் பின், ஒரு நபரின் பின், ஒரு உயிரின் பின் போவது புத்தக்ஜன சுபாவம். அது ஆத்ம சுபாவம். அந்த ஆத்ம சுபாவத்தை தேடி போகிறவர் ஒருவருக்கு என்றைக்குமே ஆத்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள முடியாது. அவர் அனாத்ம கோணத்துக்கு வரணும். அனாத்ம தர்மத்தை அவர் கையாளணும். இப்போ அனாத்ம தர்மத்தை கையாளணுமா இருந்தால் அவர் அனாத்ம தர்மத்துக்கு வரணும். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்றால் தர்மத்துக்குள் தான் புத்தர் இருக்கிறார். சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து கொண்டவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகராகிறார். அப்போ அவருக்கு தான் சத்திய ஞானம் இருக்கிறது. கேட்டு அறிந்து கொண்டவர் விமர்சிக்கிறார், விமர்சித்து பார்க்கிறார். இது உண்மையா, இது சத்தியமா, இது என்ன பொய்யா, இது என்ன அப்படின்றத அவருக்குள் ஒரு தேடுதல் வேணும். அவருக்குள் இதை தேடணும். அவர் தேடும் போது அவருக்கு இது புரிகிறது, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று அவருக்குள் ஒரு புரிதல் உருவாகுகிறது. அந்த புரிதல் என்பது சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம். அப்போ புரிந்து கொண்ட விடயத்தை தான் நடைமுறை வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அவர் இதை நடைமுறைப்படுத்தி கையாள்றாரு, நடைமுறைப்படுத்தி பார்க்கிறாரு, கையாண்டு பார்க்கிறார். அப்போ கையாண்டு பார்க்கும்போது தனக்குள் இது உறுதியாகுகிறது. அதான் பிரத்யக்ஷம். தனக்குள் உறுதியாகுகிறது, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று. அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார். அவர் முற்றுமுழுதாக இருப்பது நடைமுறையில். அப்போ நடைமுறையில் கையாள்பவர் சத்தியத்தை புரிந்து உணர்கிறார், உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். அவர் விழித்து கொள்வது அவர் தர்மத்துக்குள் சத்தியத்தை தான் அவர் அடைகிறார், சத்தியத்தை கையாளுகிறார். சத்தியத்தை கையாளும் போது அவர் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்து சத்தியத்தை கையாளுகிறார். அவர் கையாளும் போது அவர் சத்திய ஞானம் அடைந்து குத்திய ஞானம் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. மனதில் மேலும் வழியில் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போதான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். ஆரிய ஸ்ராவகருக்குத்தான் வழி திறக்கிறது. ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்குத்தான் வழி திறக்கிறது. அதான் மனதில் மேலும் வழி. அப்போ மனதிலிருந்து மீண்டவர் துன்பத்திலிருந்து மேல்கிறார். துன்பத்திலிருந்து மீண்ட ஒருவர் எங்கே இருக்காரா? துன்பத்தில் இருக்கும் வரை நான் இருக்கேன். துன்பத்திலிருந்து மீண்ட போது நான் இருக்கேன். அங்கே நான் என்று ஒருத்தர் இல்லை, நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போது எண்ணில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்தை அடைந்த நான் இருக்கேன். அங்கே நான் என்று ஒருத்தர் இல்லை. நான் எண்ணில் விடுதலை அடைந்து விட்டேன். எனக்கு நான் இல்லை, எனக்கு நானே இல்லை. அப்போது தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்றால் தர்மத்தை கையாளும் போது சத்திய தர்மத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டு நடைமுறையில் கையாள்பவர் புத்த சுபாவத்தை அடைகிறார். அதுதான் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்கிறது. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார். ஏன்? புத்த சுபாவத்தை அடைபவருக்கு தான் புத்தர் தெரிவார்.
சும்மா வெறுமனே புத்தரை சிலைகளில் பார்ப்பவருக்கு புத்தர் தெரிய மாட்டார். இன்றைக்கி இருக்கிறது உலகத்தில் நிறைய நாடுகளில் ஆகாயம் உயரத்துக்கு சிலைகளை அமைத்து வைத்து பூஜைகளை செய்து வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. இப்போ அவருக்கு புத்தர் தெரிவாரா? அவருக்கு ஒருபோதும் புத்தர் தெரிய மாட்டார். ஏன்னா அவர் புத்தர் வெளியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த சிலையை தான் இதுதான் இவர் தான் புத்தர்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயுமே சிலையா புத்தர்? இல்லை, சிலை அல்ல புத்தர், சிலை அல்ல. சிலை என்பது சம்முத்தி உலகம். அதை நாங்கள் ஒரு அடையாளத்துக்காக பயன்படுத்துகிறோமே தவிர அது புத்தர் அல்ல, சிலை அல்ல புத்தர். புத்த காலத்தில் வக்கலி என்ற பிக்ஷு என்ன செஞ்சார், பகவான் புத்தர் மீது அளவில்லா ஒரு ஆசை இருந்தது. பகவான் புத்தர் மீது அவருக்கு ஒரு அளவில்லா ஆசை இருந்தது. அந்த ஆசையின் காரணமாக அவருக்கு எந்த நாளும் எந்நேரமும் புத்தரை பார்த்து கொண்டே இருக்கணும். அவருக்கு எந்நேரமும் புத்தரை பார்த்து கொண்டே இருக்கணும். அப்போ ஒரு நாள் பகவான் புத்தர் அவர்கள் கேட்குறார், வக்கலி ஏன் இப்படி என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், எதற்காக இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று. புத்தருக்கு தெரியும் இது ஏன் இதனால் இப்படி செய்கிறாருன்னு பார்த்தா, இப்போ புத்தர் என்ற இந்த சித்தார்த்த உடம்பை அவர் ரொம்ப நேசிக்கிறார். அதை ஆவலோடு பார்த்து அழகாக ரசிக்கிறார். அப்போது புத்தர் அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு, வக்கலி என்னை பார்க்காதீர், உங்களுடைய மனதை பாருங்கள், உங்களுடைய மனதை பாருங்கள், அப்போது புத்தர் தெரிவார், அப்போது நான் தெரிவேன் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இந்த உடம்பு அல்ல, நான் இந்த உடம்பு தான் புத்தர், நான் தான் புத்தர் அப்படின்னு என்னை வழிபடுங்க, என்னை வணங்குங்க அப்படின்னு சொல்லி புத்தர் ஒருபோதும் சொல்லலை. அப்படி யாருக்குமே எப்போவுமே பகவான் புத்தர் அவர்கள் சொல்லலை. நீங்கள் தர்மத்தை காணுங்க, என்னை காண்பீர்கள். அப்போ அங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் காண்பார். எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாள்பவர். கேட்டு கையாண்டு நடைமுறையில் கையாளும் போது அவர் புத்தரை சந்திக்கிறார், அவர் புத்தரை காண்கிறார். அப்போ அங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் புத்தர் என்றார் ஒருத்தர் அல்ல, ஒரு நபர் அல்ல, ஒரு உயிர் அல்ல அங்கே. அப்போ இரண்டிலும் இருந்து மீண்ட சுபாவம், நபர் உயிர் என்ற இரண்டிலும் இருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஒருவர் அல்ல. அப்போது புத்த சுபாவத்தை அடைந்து பகவான் புத்தர் அவர்கள் காட்டிலிருந்து வெளியில் வரும்போது இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்வதற்காக வரும்போது அங்கே உப்பக்க ஆஜீவ என்ற மனிதர் புத்தரை பார்த்து கேட்கிறார், சுவாமி, நீங்கள் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், நீங்கள் மனிதனா, கடவுளா, இறைவனா, ஆண்டவனா, ஜட்டிலையா, பிராக்மணரா, அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளும் போட்டு கேட்குறார், யார் நீங்கள், யார் நீங்கள், யார் நீங்கள் அப்படின்னு. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். இல்லை 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 என்ற பதிலை சொல்கிறார். அப்போது கடைசியை தான் கேட்குறா, இப்போ நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு. அப்போ தான் பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார், நான் புத்த என்று. அப்போ புத்த என்று சொன்னது இந்த உடம்பை சொல்லலை பகவான் புத்தர் அவர்கள். புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த உடம்பு அல்ல புத்தர் என்பதைத்தான் சொல்கிறார். அப்போ புத்த சுபாவத்தை அடையும் போது அங்கே இந்த சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர். சித்தார்த்த உடம்பு என்பது ஒரு அந்த மரம், அது இறக்கப்படுகிறதுன்னா அது வெறுமனே ஒரு பொடியும், அதை ஒரு அந்த இது இந்த ரோபோ போல தான். இந்த உடம்பு என்பது ஒரு ரோபோ போல், ஒரு இயந்திரம் போல்.
அது இயங்குது. இந்த மூச்சு நிற்கும் வரை அது இயங்குது. அப்போ அதுக்கு இது இது ரஜினி, இது கமல், இது விஜய், இது அஜித்துன்னு சொல்லி சமூகம் போட்டு கொண்டதை தான் பிடிச்சு கொண்டிருக்கோம் இன்றைக்கி நாங்கள். சமூகம் கொடுத்ததை நாங்கள் பிடிச்சு கொண்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயுமே ரஜினியும் இல்லை, விஜயும் இல்லை, அஜித்தும் இல்லை, கமலும் இல்லை. அப்போ உலகம் சொன்னதை நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம். இதுதான் மனதின் மாயை, கற்பனை. அப்போ உண்மையை சந்தித்தவருக்கு எனக்கு நானே இல்லாமல் போகிறேன். அப்போ நானும் இங்கே எதுவும் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை. அப்போது எல்லாமே ஒரே சுபாவம். வாழை மரமாக இருந்தாலும், காயாக இருந்தாலும், பூவாக இருந்தாலும், கல்லாக இருந்தாலும் எல்லாமே ஒரே சுபாவம் தான். அப்போ அதே போலத்தான் இந்த உடம்பும். நாங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே போல் இந்த உடம்பும் ஒன்று தான். அப்போது இந்த சுபாவ தர்மத்தோடு இணைந்த சுபாவம் இதுதான். அப்போ சுபாவ தர்மமும் இவரும் ஒன்று தான். அப்போ இரண்டு கிடையாது இங்கே. அப்போது எல்லாத்திலும் இருந்தபோது புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ புத்த சுபாவத்துக்குள் இரண்டு பேர் கிடையாது. அப்போ இரண்டு பேர் கிடையாதுன்னா ஒருத்தர் இருக்கிறாரா? ஒருத்தரும் கிடையாது. அங்கே ஒருத்தர் கூட கிடையாது. அப்போது இந்த சுபாவத்தை அடைந்தவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. தனியாக சத்தியத்தை சுயமாக புரிந்து கொண்டதன் காரணமாக நாங்கள் சம்மா சம்புத்த என்று சொல்கிறோம். திரைலோகநாத சம்மா சம்புத்த என்று சொல்கிறோம். 3 உலகத்தையும் வென்றவர் திரைலோகநாத சம்மா சம்புத்த என்று சொல்கிறோம். அப்போது இந்த பகவான் புத்தரிடம் சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறை கையாண்டு பிரத்யக்ஷம் அடைந்தவரை ஸ்ராவக புத்த என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ அவரும் புத்தர் தான். சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்தவர் மரணத்தை வெல்கிறார். மரணத்தை வென்றபோது உலகத்தை வெல்கிறார். உலகத்தை வென்றபோது மரணத்தை வெல்கிறார். அப்போ மரணிப்பதற்கு அவர் இல்லை. ஏன்? பிறப்பதற்கு ஒருத்தர் இல்லை என்றால், பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை என்றால் அவரை அப்போ மரணத்தை வெல்கிறார். மரணத்தை வென்றபோது அவரும் இல்லாமல் போகிறார். அந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த ஸ்ருதவத்தாரே ஸ்ராவகரான இந்த ஸ்ராவக புத்தரும் அதே நிலை, அதே சுபாவத்தை தான் அடைகிறார். அப்போ இங்கே 2 பேர் இருக்காங்களா? 2 பேர் என்ற ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போ ஒருத்தர் இருக்கிறாரா? ஒருத்தரும் இல்லை. அப்போ எல்லாமே ஒரே சுபாவம். அதுதான் ஒன்னஸ் என்கிற புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது, ஒருத்தர் இல்லை. அப்போ இதுதான் உலகத்தை வென்ற சுபாவம், மரணத்தை வென்ற சுபாவம். இதுதான் புத்த சுபாவம். அப்போது புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை அவர் செய்வார். பகவான் புத்தர் அவர்கள் என்ன செய்தார்? சத்தியத்தை அறிந்து புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்து உலகத்துக்கு சத்தியத்தை போதனை செய்தார். அப்போது இதை கேட்டு நடைமுறை கையாண்டவர்களும் அவர்கள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து புத்த சுபாவத்தை அடைந்தார்கள். அப்போ அவர்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்களும் இந்த சத்தியத்தை தான் போதனை செய்தார்கள். அப்போ அவர்களும் இந்த நடைமுறையில் கையாளும் வழியை காட்டினார்கள். அப்போ அதை கேட்டவர்களும் புத்த சுபாவத்தை தான் அடைந்தார்கள். அப்போது இதுதான் அந்த புத்த சுபாவம் மறுமலர்ச்சி அடைவது என்பது. அப்போ இதுதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது. அப்போ இங்கே தான் இருக்கிறது இந்த பௌத்தம். பௌத்தம் என்பது இந்த பவ நிரோத என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மேல் வரணும், விடுதலை அடையணும். அப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வழிக்கு வருபவர் தான் பௌத்தர். அப்போ அந்த வழிக்கு வந்தவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் பௌத்தர் என்று. அப்போ அந்த வழிக்கு வராத ஒருவர் பௌத்தராக முடியாது. அப்படி ஒரு பௌத்தர் இந்த உலகத்தில் இல்லை. அப்போ அந்த வழிக்கு நடைமுறையில் சத்தியத்தை கையாள்பவர் பௌத்தராகிறார். அவர்தான் பிக்ஷு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ அதை துணியை மாற்றிக்கொள்வது அல்ல. பிக்ஷு என்பவர் போர்வைக்கு தான் ஒரு துறவியை போல உலகத்துக்கு காட்டுவது அல்ல உண்மையான துறவரம். உண்மையான பிக்ஷு அங்கே கிடையாது. அது போலியான பிக்ஷு, அது போலியான துறவரம். உலகத்துக்கு தன்னை அடையாளப்படுத்தி காட்டுவாராக இருந்தால் அவர்
தான் ஒரு பிக்ஷு என்ற அடையாளத்தை காட்டுவாராக இருந்தால் அவர் உண்மையான பிக்ஷு கிடையாது. ஏனென்றால் அவர் தன்னை காட்டி கொண்டிருக்கிறார். தான் என்று ஒருத்தர் இருக்கிறேன், நான் என்று ஒருத்தர் இருக்கிறேன். அப்போ நான் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டேன், நான் புத்த சுபாவம் அடைஞ்சிட்டேன், அப்போ நான் சொல்கிறத கேளுங்க, அப்போ நீங்களும் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி தன்னை உலகத்துக்கு காட்டி தன்னுடைய துஷ்டி இன்னும் சிலருக்கு பகிர்ந்து அளிக்கிறார். அப்போ அது உண்மையான புத்த சுபாவம் கிடையாது. அவர் போதிப்பது உண்மையான பௌத்த தர்மம் கிடையாது. ஏனென்றால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் தன்னை தான் இழக்கும் போது அந்த உடம்பு அவர் உலகத்துக்கு காட்டுவாரா? இல்லை. உலகத்துக்கு காட்டுவாராக இருந்தால் அது பொய். அப்போது நீங்கள் சத்தியத்தை கேளுங்க, கையாளுங்க. நடைமுறையில் கையாளும் போது நீங்கள் தர்மத்தை காண்பீங்க. தர்மத்தை காணும்போது உங்களுக்கு புத்தர் தெரிவார். யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்ற பகவான் புத்தரின் இந்த வழிக்கு வருபவர் புத்தரை காண்பார். அவர் புத்த சுபாவம் அடைவார். அப்போ அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை அவர் செய்வாரை தவிர அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்போது நாங்கள் எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் அவர்களுக்கு பாத நமஸ்காரம் இடுவது என்பது ஒரு நபரை அல்ல, இருக்கிறார் என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு அல்ல. அப்படி ஒருத்தர் கிடையாது, அப்படி ஒருத்தர் இல்லை. அப்போது எங்களுக்கு கடமை இருக்கிறது. அப்போது இந்த புத்தஜன உலகத்தில் ஒரு மனிதன் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய குருநாதர் அவரிடத்த குருநாதர் என்று ஒருத்தர் அவர்கிட்ட தன்னுடைய வித்தையை கற்றுக்கிட்டு அவரை தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தேவை முடிஞ்சதுக்கப்புறம் காலவாரி விடுறது தான் புத்தஜன மனிதனின் சுபாவம். காரியம் முடியும் வரை காலை பிடிப்பதும் காரியம் முடிஞ்சதன் பிறகு காலை வாருவதும் என்பது புத்தஜன மனிதனின் சுபாவம். ஆனால் ஆரியர்களின் சுபாவம் அது அல்ல. புத்தஜனரின் சுபாவம் அல்ல ஆரிய சுபாவம். ஆரிய சுபாவம் என்பது காலை வாரிட்டு போக முடியாது. காரியம் முடியும் வரை காலை பிடிப்பதும் காரியம் முடிஞ்சதன் பிறகு காலை வாருவதும் என்பது ஆரிய பூமிக்குள் கிடையாது. அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று செய்ய முடியாது. அப்படி ஒன்று செய்வாராக இருந்தால் அது உண்மையான ஆரிய சுபாவம் அல்ல. அங்கே புத்த சுபாவம் இல்லை. சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம் அங்கே இல்லை. இதை தன்னுடைய குருநாதர்களிடத்தில் கற்றுக்கொண்ட விடயத்தை அவர் குருநாதருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையையும் அவர் மதிப்பையும் கொடுத்தாக வேண்டும். அப்போதான் அங்கே உண்மையான திறந்த மனப்பான்மை, அங்கேதான் உண்மை இருக்கிறது. அப்போ அந்த உண்மைக்குள் அவர் இல்லை என்றால், அவர் இதை தனியாக கற்றுக்கொண்டதாக போதனை செய்வாராக இருந்தால் அது போலியானதாகும். அப்போது புத்த சுபாவத்தை அடைந்தவர் இதை விட்டுட்டு போக முடியாது. யாரையும் விட்டுட்டு போக முடியாது. குறைபாடு இருக்க முடியாது. எந்த ஒரு குறையும் இங்கே இருக்க முடியாது. குறைகள் இருந்தால் அதற்குள் துஷ்டி தான் இருக்குது. குறை இருந்துச்சு சொன்னால் அங்கே இருக்கிறது துஷ்டி. துஷ்டிக்குள் இருப்பவர் உண்மையான சத்தியத்துக்கு வரலை. அப்போது நாங்கள் உண்மையான சத்தியத்தை கையாளணுமா இருந்தால் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். அப்போது இதுதான் எங்களுடைய துஷ்டி. நாங்கள் பிடிச்சு கொண்டு இருக்கிறது எல்லாமே துஷ்டி தான். அப்போ அது எல்லாத்தையும் எங்களை விட்டு விலகி விட்டது என்றால், அப்போ துஷ்டியிலிருந்து நான் விலகிவிட்டேன் என்றால் அங்கே திறந்த மனப்பான்மைக்குள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு சுபாவம் தான், புத்த சுபாவம். அப்போது குருநாதர் என்றும் ஒருத்தர் இல்லை, அப்போ நான் என்றும் இங்கே ஒருத்தர் கிடையாது. எல்லாமே ஒரே சுபாவம், புத்த சுபாவம். புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையை அவர் செய்வார். ஆரிய பூமிக்குள் கடமை இருக்கிறது. அந்த கடமை தான் இந்த சத்தியத்தை உலகத்துக்கு போதனை செய்வது. நாங்கள் இருப்பது இந்த உலகத்தில் இன்றைக்கி எங்களுடைய மதம்தான் சரி, எங்களுடைய ஜாதி தான் சரி, எங்களுடைய நோக்கம்தான் சரி, நாங்கள் செய்வது தான் சரி என்று, எங்களுடைய நாடு தான் சரி, எங்களுடைய ஊர் தான் சரி, எங்களுக்கு இதுதான் சரி என்று அவரவர் அமைத்து கொண்டு அவரவர் ஏற்படுத்தி கொண்டு அவரவர்
இருக்கும் திருஷ்டியிலிருந்து மீளும் போது அப்போ உலகத்தை வெல்கிறார். அப்போ உலகமும் இந்த உலகத்தை வென்றபோது அப்போது இங்கே ஜாதி பேதம் கிடையாது, ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது, இது ஏற்ற தாழ்வு என்ற வித்தியாசம் கிடையாது, இது நல்லவர் கெட்டவர் என்ற வித்தியாசம் இல்லை. எல்லாத்துக்கும் கருணை தான் அப்போ அங்கே இருக்கிறது. எல்லாத்துக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்குமே கருணை இருக்கிறது. அந்த மகா கருணையின் காரணமாகத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே சத்தியத்தை போதனை செய்தார்கள். அப்போது திருஷ்டியில் இருப்பவருக்கு நான் சரி என்ற திருஷ்டியில் அவர் இருப்பார். எங்களுடைய ஜாதி தான் சரி, நாங்கள் தான், எங்களுடைய மதம் தான் சரி, எங்களுடைய வழிதான் சரி, நாங்கள் போவதுதான் சரி, நாங்கள் நினைப்பது தான் சரி, நாங்கள் செய்வது தான் சரின்னு சொல்லி அவரவர் இருப்பது திருஷ்டியில். அப்போது இந்த உண்மையை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு இந்த துஷ்டிகளிலிருந்து மீள்பவர் இந்த புத்த சுபாவத்தை அடைகிறார். புத்த சுபாவத்தை அடைந்த போது அங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போது இந்த ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அப்போ அவரும் இல்லை. அப்போ அவரும் இல்லை என்றால் அப்போ உலகத்தையே வெல்கிறார். அப்போ உலகத்தை வென்றவருக்கு எல்லாமே ஒன்று தானே, எல்லாமே ஒன்று தான். உலகத்தில் வேறுபாடுகள் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பாகுபாடு கிடையாது, எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே விதமாகத்தான் அவருடைய செயல்பாடு இருக்கும். அப்போது இங்கே தான் புத்த சுபாவம் இருக்கிறது. அப்போது புத்த சுபாவம் என்பது அதிகாம்பீரம். அப்போ காம்பீரமான இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு நடைமுறையில் கையாள்பவர் தான் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ அங்கே இருந்து வருவது கருணை தான். இந்த கருணையின் காரணமாக இன்று இந்த உலகத்துக்கு இன்றைக்கு இந்த சத்திய தர்மம் போதிக்கப்படுகிறது. மகா கருணையின் காரணமாக எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் அவர்கள் மகா கருணையின் காரணமாக இந்த உலகத்துக்கு இரவு பகல் இல்லாமல் பார்க்காமல், நேர காலம் பார்க்காமல் அதிக உற்சாகத்தோடும் உணர்வுபூர்வமாகவும் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாளும் போது அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போ அவரும் புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. அப்போது மெருகூட்டி வளர்க்கும் போது அப்போ உலகமெங்கும் இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. அப்போது உலகமே புத்த சாசனத்துக்குள் வரும்போது அப்போது மதங்கள் அனைத்தும் இல்லை, மதங்கள் எல்லாமே பொய் என்ற சத்தியத்தை உணர்த்துகிறது இந்த புத்த தர்மம், சத்திய தர்மம். அப்போது துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு எல்லாமே ஒன்று தான். அப்போ அங்கே துஷ்டிகள் கிடையாது. அப்போ அதுதான் சம்மா துஷ்டி. அப்போ அந்த சம்மா துஷ்டிக்கு வந்தவருக்கு வேறு வழிகள் கிடையாது, ஒரே வழிதான். ஏகாயன மக்கோ அயம் பிக்கவே என்கிற பகவான் புத்தர் சென்ற வழி. அந்த வழியில் பயணம் செய்து அவரும் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.